ஹலோ காய்ஸ், வெல்கம் டு ஏஆர் vlogs. இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, எப்படி இந்த மாதிரி ஃபிஷ் டேங்க்கில் வந்து பிளான்ட்ஸை வந்து செட் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த இதில் வந்து நான் மணி பிளான்ட்டும் ஃபாக்ஸ் ஸ்டைலும் எடுத்திருக்கேன், இன்னொரு செடியும் எடுத்திருக்கேன், வாட்டர் பிளான்ட். இந்த பிளான்ட்ஸில் வந்து மணி பிளான்ட் வந்து வெளியே இருக்கிற மாதிரி தான் வைக்கணும். மணி பிளான்ட்டை ஃபுல்லாக தண்ணிக்குள்ளே இருக்கிற மாதிரி வச்சிங்கன்னா இலையெல்லாம் அழுகி மீன் செத்து போகிறது கூட வாய்ப்பு இருக்குது. மணி பிளான்ட்டில் வந்து ரூட் மட்டும்தான் அடியில் தண்ணியில் இருக்கணும். இந்த மாதிரி வைக்கிறதுல நமக்கு என்ன பிரச்சனை வரும்னா, ரூட் வந்து கரெக்டாக உள்ளுக்குள்ளே இருக்காமல் வெயில் பட்டுச்சுன்னா ரூட் ஒழுங்காக வளராது. அதுக்காக என்ன பண்ணலாம்னா, இந்த மாதிரி ரூட்டட் பிளான்ட்ஸை இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸ் எடுத்து அதில் ரூட்டெல்லாம் வச்சுட்டு கொஞ்சம் கல் போட்டோம்னா சாண்ட் இல்லாமல் இந்த மாதிரி வளர்க்கலாம். சாண்டில் வந்து ரூட் வளர்கிற மாதிரியே இந்த கல் கேப்லலாம் ரூட் நல்லா வளர்ந்து பிளான்ட் நல்லா ஆக்டிவாக இருக்கும். இதே இது நம்ம வந்து சும்மா போட்டோம்னா பிளான்ட் நகண்டுக்கிட்டே இருக்கும். ரூட் இருக்கிற பிளான்ட் வந்து ஒழுங்காக க்ரோ ஆகாது. இந்த மாதிரி பண்ணுற மூலயமா நம்ம நல்லா பிளான்ட்ஸை க்ரோ பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ், ஃபிஷ் டேங்க்கில். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் போட்டுருங்க.